ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான பாட் அண்ட் ஹாட் கேக்டஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லானது. ஸோ இது ரெண்டுக்கும் சைஸ் டிஃபராக இருக்கிறது காரணம் நான் டிஃப்ரெண்ட் ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹூக்கோட இதுக்கு லார்ஜர் ஹூக் யூஸ் பண்ணனால உங்களுக்கு இது கொஞ்சம் ஹைட் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஹூக் என்ன க்ராச்செட் நூல் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம். ஷேப்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். சைஸஸ் மட்டும் உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் கேக்டஸ் வித் இந்த பாட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் yarn எடுத்துருக்கிறேன். பாட் பிங்க்கில் பண்ணலான் இருக்கேன். இந்த டைம் ஹாட் கேக்டஸ் ரெட் கலரில் பண்ணலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த கேக்டஸில் இந்த மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டிசைனுக்கு ஒயிட் கலர் yarn, எல்லாமே 100% அக்ராலிக் yarn. உள்ளன் நூல் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஒரு நூல் எடுத்துக்கோங்க, உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ். கேக்டஸ்க்கு 3.5 mm யூஸ் பண்ணுறேன். இந்த குட்டி பாட்டுக்கு 3 mm யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டுக்குமே 3.5 mm யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் இதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணனால இதுக்கும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் yarn நீடில், அதுக்கப்புறம் சிசர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. செயின் 1, சர்க்கிள்குள்ளே 6 times single crochet. 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 times single crochet. 1 2 3 4 5 6. சர்க்கிளை டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நெக்ஸ்ட் ரவுண்ட் 1ல் 6 times single crochet. இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 times single crochet. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பீஸ் ஆஃப் yarn, வேறு கலரில் இருக்க யானை இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிகிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணுறோம். எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 time single crochet. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 times single crochet. ரவுண்ட் 2ல் செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 சேம் ஸ்டிச்சிலே 2. தேர்ட் டைம் 6 times இப்படி பண்ணணும். நான் தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஃபோர்த் டைம் 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஃபிஃப்த் டைம் 1 time, செகண்ட் டைம் single crochet. லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணதுக்கு முந்தின ஸ்டிச், அதாவது 6th டைம் பண்ணுறேன். 2 times single crochet. இப்போ நம்ம ரவுண்ட் 2ல் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸ்டிச்சஸ் ஆர் செயின் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பிறகு எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 times single crochet. ஃபஸ்ட்டில் 1 time single crochet, நெக்ஸ்ட்டில் 2 times single crochet. ஃப்ரெண்ட்ஸ், 1 time single crochetவும் அடுத்த ஸ்டிச்சில் 2 times single crochetவை 6 times ரிப்பீட் பண்ணணும். 1 time பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 times கண்டினியூ பண்ண போகிறேன். செகண்ட் டைம் 1 time single crochet. நெக்ஸ்ட்டு செயினில் 2 times single crochet. 1 2. தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 time single crochet. 2 times single crochet. ஃபோர்த் டைம் 1 time single crochet. 2 times single crochet. ஃபிஃப்த் டைம் 1 time single crochet. 2 times single crochet. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், நமக்கு 2 stitches தான் லெஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet. நெக்ஸ்ட்டில்
லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 and 5 என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரவுண்ட் 4 and 5 எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 4 and 5 ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சோட டாப்லேயுமே ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். ரவுண்ட் 4 and 5 எண்டில் 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரவுண்ட் 5 எண்டில் வந்து காமிக்கிறேன். 17, லாஸ்ட்டாக 18. ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் ரவுண்ட் 1லேருந்து 5 பண்ணேன்ல, இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று ஒரு பீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரவுண்ட் 1 2 3 4 5 அதை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னொன்று பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நடுவில் இருக்கிறத கூட நம்ம யார்ன் நீடில் வச்சு தச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம இந்த இதோடு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். 1 பண்ணியிருக்கேன், 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16 இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 2 ஸ்டிச்சஸை விட்டுருங்க. இங்கே வந்து இந்த ஸ்டிச்சில் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து இருக்க 1 2 ஸ்டிச்சஸை விட்டுட்டு இங்கேருந்து சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து சென்டர் பார்ட். ஓகேவா? இங்கே 16 முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட்லேயும் 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. லாஸ்ட் ஸ்டிச்சில் 16. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த பக்கம் 16, இந்த பக்கம் 16, 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணனால நமக்கு இப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்கும்னா 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். சென்டர் இதை நம்ம வந்து தச்சிடலாம். இப்போது இப்படி ஹூக்கு இதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல யான் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு நம்ம சென்டர் பார்ட்டை தச்சிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இந்த 2 இதையும் தச்சிருங்க. ப்ராப்பராக ஸ்டிச் பார்த்து தான் தைக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் அந்த நம்ம ஸ்டிச்சோட லூப்ஸை இப்படி சேர்த்து தைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து டாப்பில் நமக்கு மறைஞ்சிரும் இப்படி சேர்த்து தைக்கும் போது.
ஓகே, இந்த பக்கம் தெரில நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா செக்யூர் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் பண்ணிக்கோங்க, எல்லாம் இப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியுமே நமக்கு இது வந்து உள்ளே வர பார்ட்டு தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 6 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரவுண்ட் 7 பண்ண போகிறோம். ஓகே, ரவுண்ட் 7 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. 32 ஸ்டிச்சஸ் நம்ம கரெக்டாக வரணும். ஓகேவா? ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 2 3 4 5 6 7 இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 30 31 32. ஓகே, 32 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 8 போகலாம். ரவுண்ட் 8 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம், ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 1ல் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 8 2 3 4 5 6. ஓகே, ஃபஸ்ட்டு 6ல் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் குரோஷே டிக்ரீஸுக்கு ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் லூப், இது ஃப்ரண்ட் லூப், பேக் சைடில் இருக்கிறது பேக் லூப். ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அகெயின் நெக்ஸ்ட் செயினில் இருக்க ஃப்ரண்ட் லூப்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது சிங்கிள் குரோஷே பண்ணுற மாதிரி போத் லூப்ஸ் எடுத்துருங்க. இதுதான் சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ். ஓகே, அகெயின் 1 மோர் டைம் பண்ணுறேன். செகண்ட் டைமும் பண்ணணும். ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கிராப் பண்ணக்கூடாது யானை, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை இப்போ கிராப் பண்ணிக்கோங்க. போத் லூப்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸுக்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. 2 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போது அகெயின் நம்ம அந்த பக்கம் பண்ண மாதிரி சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். 1 அகெயின் செகண்ட் டைம் டிக்ரீஸ். 2. இப்போ ரிமைனிங் நமக்கு 6 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 1 லாஸ்ட் 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 முடிச்சாச்சு. இப்போ 3 4 5 6. ஓகேவா? இப்போ இந்த ரவுண்ட் 8ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ரவுண்ட் 9 ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 பண்ணிட்டோம். 2 3 4 5. இப்போது நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ் டுகெதர். 1 செகண்ட் டைம். ஓகே, 2 டைம்ஸ் டிக்ரீஸ். இப்போ நெக்ஸ்ட் 10 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் 5 இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 10 பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ், ஃப்ரண்ட் லூப், 2 ஃப்ரண்ட் லூப்பையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் டைம் டிக்ரீஸ் 1. நெக்ஸ்ட்டு செயினில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4
5. ஓகே, இப்போது ரவுண்ட் 8ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 8ஓட எண்டில். இப்போ வந்து ரவுண்ட் 9 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் 9 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டைம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க ரவுண்ட் 9ல். ஸோ தட் நமக்கு வந்து ஹார்ட் வந்து சீக்கிரமாக முடியாமல் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே ரவுண்ட் 9. 1 2 ரவுண்ட் 9ஓட எண்ட்லேயுமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 9 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, 24 ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம ரவுண்ட் 10 டிக்ரீஸ் ரவுண்ட். ஃபஸ்ட்டு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக்ரீஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ் மெத்தட் ஒரே தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1 2 ஸ்டிச்சஸ் டுகெதர், டிக்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ், ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இதே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, செகண்ட் டைம் பண்ணுறேன். ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ், ஃப்ரண்ட் லூப் தான். அகெயின் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம்ஸ். நான் உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 2 பண்ணிவிட்டேன். நான் ரிமைனிங் 4 பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ரவுண்ட் 10ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 11 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஜஸ்ட் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ரொம்ப ஈஸி. ரவுண்ட் 11லேயுமே நீங்கள் 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 4 பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். 15 16 17 18. ஓகே, ரவுண்ட் 11ல் வந்து நமக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 12 பண்ண போகிறோம். ரவுண்ட் 12 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிக்ரீஸ் ரவுண்ட் 12. ஓகே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் டிக்ரீஸ், 1 டிக்ரீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ். தேர்ட் டைம் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ். fourth time one time single crochet, decrease. Fifth time one time single crochet, decrease. Last 3 chains left இருக்கணும். Sixth time one time single crochet, last 2 chains decrease. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரவுண்ட் 12 வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 12 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 13 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன். 11 12. ஓகே, ரவுண்ட் 13ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 12 ஸ்டிச்சஸ். இப்போ இந்த டைம் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணும்போது இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் 14, இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் செயின்.
டிக்ரீஸ். ஓகே, 1 டைம் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இதில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டைம் டிக்ரீஸ். தேர்ட் டைம். ஃபிஃப்த் டைம். லாஸ்ட்டாக சிக்ஸ்த் டைம் டிக்ரீஸ். ஓகே, கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டில் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதாவது ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தச்சுக்கலாம். நான் இது வந்து ஜஸ்ட் நான் ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் தான் பண்ணியிருக்கிறேன் பாட் மேலே. அதுவே நல்லா ஸ்ட்ராங் க்ளூவில் பண்ணிங்கன்னா நல்லா நின்றுக்கிறோம். ஓகே, இது ரிமைனிங் இதை எடுத்துக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளோட எட்ஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். 6 டைம்ஸும் நம்ம இப்படி பண்ணணும். 1 2 3 4 5 லாஸ்ட்டாக 6 டைம்ஸும் நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா நல்லாவே நமக்கு அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும், ஹார்ட்டோட டிப் க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நான் 4 mm ஹூக் வச்சு பண்ணேன். அதனால தான் ஹூக் சைஸ் அண்ட் அதோட த்ரெட் சைஸை பொறுத்து நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே இருக்க இந்த கேக்டஸ் மாதிரி இருக்கிற இதை கொண்டு வரலாம், இங்கே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பீஸ் ஆஃப் ஒயிட் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரேண்டமாக இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்பேஸில் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த குட்டி ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளவருக்கு மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள் 2.5 mm எடுத்துருக்கிறேன், சின்னதாக வேணும்னால. செயின் 1 2 டைம்ஸ் half double crochet 1 2. next chain 1, the magic circle 1 time single crochet. ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நீங்கள் இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 5 petals. ஓகேவா? ஃபஸ்ட்டு பெட்டல் பண்ணியாச்சு. செகண்ட் பெட்டல் செயின் 1 போடுங்க. 2 டைம்ஸ் half double crochet 1 2 chain 1 சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 3 டைம்ஸ் பண்ணணும். லாஸ்ட் பெட்டல் செயின் 1 2 டைம்ஸ் half double crochet 1 2 again chain 1 சென்டரில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அவ்வளோதான். டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, குட்டியான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹார்ட்டில் வந்து இங்கே ஒட்டிடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் அண்ட் அந்த ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ வந்து நான் இந்த பாட்டு வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நாளைக்கு வந்து இந்த பாட்டோட டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டோட டுட்டோரியல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹார்ட்டை வந்து இந்த பாட்டில் வச்சிடலாம். பாட் வந்து தனியாக போஸ்ட் பண்ணிட்டோன்னா நான் வந்து என்ன பிளான் சொல்கிறேனோ இந்த பாட்டோட டுட்டோரியல்ஸை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ எடுத்துகிட்டு ஹார்ட்டோட டிப்பில் இப்படி சின்னதாக அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாட்டில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா க்யூட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருக்கும். வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் எனி அக்கேஷன்ஸ்க்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயுமே இது ஒரு ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.